friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மீன் குழம்பு. கொங்கு நாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. இது ஆக்சுவலி எங்க அம்மாவோட ரெசிபிங்க. நான் சாப்பிட்ட மீன் குழம்புலயே எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நல்ல புளிப்பு காரெல்லாம் தூக்கலா சேர்த்து செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பர்టిక్యులர்லி மத்தி மீன் குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும். நான் இங்க மத்தி மீன் சேர்த்து செய்கிறேன். நீங்க எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் மீன் குழம்புல இந்த மத்தி மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் தாங்க. அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறோம். புளிப்பு தூக்கலாக சேர்த்து செய்கிறோம். தேங்காய் சேர்க்கறது இல்லை. ஸோ சீக்கிரம் கெடாது. ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஆக்சுவலி மீன் குழம்பு முதல் நாள் சாப்பிட்றத விடவே அடுத்த நாள் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஏன்னா மீன் ஊற குழம்போட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு வைக்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ அளவுள்ள மத்தி மீன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. அதாவது அந்த தலைப்பகுதி வயிற்றுப்பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கல்லுப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு மத்தி மீன் ரெடியாக இருக்குது. அடுத்தது புளிக்கரைசல். இங்கே நல்ல ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் புளி, அதாவது நல்லா அழுத்தி பிடிச்சா நல்ல ஒரு பெரிய எலும்பிச்சம்பழ சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ புளிக்கரைசல் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சி செய்யும் போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கணும். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெந்தயம் புளிக்குழம்பு மீன் குழம்புலாம் செய்யும்போது சேர்க்கறது நல்லதும் கூட. இது கூட நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, நல்லா இந்த ஸ்பைசஸை சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. இப்போ இதில் நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, நல்ல ஃபுல் டேபிள் ஸ்பூன் நிறச்சி அளந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பேனோட சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டா அந்த சூட்லேயே நல்லா அந்த மசாலா பொடியெல்லாம் வறுபட்டுரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு நம்மளுக்கு மசாலா ரெடி. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கிறது மஸ்ட்டு. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். வெந்தயம் கூடவே நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே ஸ்ப்ளிட் பண்ணின 2 பச்சை மிளகா போட்டாச்சு. நம்ம காரத்துக்கு மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். பட் பச்சை மிளகா சேர்த்தா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே நல்லா ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு தூவி விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்து விட்டுடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம். அது சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும்.
அதாவது நம்ம கரைச்சி சேர்த்த புளித்தண்ணியோட அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, அந்த புளிக்கரைசலும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இனி நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுறலாம். ஸோ மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடணும். இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போய் குழம்பு வாசனை கமகமன்னு வந்து கம்ப்ளீட்டாக குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாம். தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் குழம்பு கொதித்து வரட்டும். கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்ததில் குழம்போட மசாலாவோட அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போய் குழம்பு வாசனை கமகமன்னு வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துடணும். நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மீனை உடையாமல் பக்குவமாக உள்ளே சேர்த்து விட்டுறலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு விட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. நான் அம்மா வீட்டில் இருந்து தான் செஞ்சு காமிக்கிறேன். அம்மா பக்கத்தில் இருந்து சொல்ல சொல்ல இந்த குழம்பு நான் செஞ்சேன். குழம்பு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல புளிப்பு தூக்கலாக சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் சேர்த்து மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பக்குவமாக குழம்பு செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சாதம் இட்லியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல தேங்காய் சேர்க்காமல் நல்லா அந்த புளியெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு பக்குவமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எப்போவும் மீன் குழம்பு முதல் நாள் விட அடுத்த நாள் நல்லாவே சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அருமையான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.